Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து ஒரு மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் காட்ட போகிறேன். என்னோட ஸ்கின் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு. 2020ல் வந்து எனக்கு ஒரு ஸ்கின் கண்டிஷன் இருந்தது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நான் என்ன மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறேன் அப்படின்றது தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின், ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குது ஸ்கின், இல்லை வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக வந்து இந்த ஒயிட் ஹெட் மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா இதை வந்து வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இனிமேல் நம்ம சேனலில் நிறைய ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் வீடியோஸ் வரப்போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ்க்கு வந்து மினிமலிஸ்டோட இந்த சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் தான் நான் எடுத்திருக்கேன். டெய்லி மார்னிங் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு டவல் வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். டவல் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் ஃபேஸுக்காக மட்டுமே தனியாக ஒரு டவல் மெயின்டைன் பண்ணுறதுனா நீங்கள் டவல் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படிலாம் என்னால் தனியாக யூஸ் பண்ண முடியும்னா டவலே ஃபேஸுக்கு யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அப்படியே வந்து விட்டுட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும் இல்லையா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற ப்ராடக்ட்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஐஸ் ஃபேஷியல் வந்து நான் இப்போ ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நடுவில் விட்டேன். இப்போ அகெயின் வந்து பண்ணுறேன். இது பண்ணுறதுனால உங்களோட போர் ஷ்ரிங்க் ஆகும், ஆக்னே வரதை வந்து கண்ட்ரோல் பண்ணும், அண்ட் ஸ்கின் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். நெக்ஸ்ட் லிப்பாம்க்கு மார்னிங்கில் எப்போவுமே நான் போட லிப்பாம் வந்து ஒரு SPF லிப்பாம் போடுவேன். இது வந்து செபாமேட்லேருந்து எனக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு டோனர் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் ஸ்டெப் தான். ஸோ இது வந்து நான் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் இருக்கிற டோனர்ஸ் எல்லாம் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மார்னிங்கில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எக்ஸ்ஃபோலியேட்டிங் டோனர்னால் நீங்கள் மார்னிங் இல்லை ஈவினிங் ஏதாவது ஒரு டைம் யூஸ் பண்ணால் போதும். இது ரொம்பவே ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கோ நம்மளோட ஸ்கின்னை. ஸோ இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சீரமுக்கு போயிடலாம். ஸோ என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிம்பிள் வந்த மார்க்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் தான் நான் இப்போ வந்து கண்டினியூஸாக ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அது வந்து விட்டமின் சி வந்து முன்னாடி நான் டீகன்ஸ்ட்ரக்ட்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து ஆயிலி ஸ்கின்க்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இஃப் யூஆர் ஆயிலி ஸ்கின் அண்ட் ஆக்னே ப்ரோன் ஸ்கின், இது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து பர்ஜிங்காக இருக்கும். பிம்பிள் வரத்துக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. நான் அகெயின் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இது என்னோட செகண்ட் பாட்டில். நான் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது எனக்கு பிம்பிள் வந்ததுனால நான் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இது எப்படி தான் இருக்குன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதனால தான் அகெயின் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஆகிடுச்சு. இப்போ வந்து எனக்கு ஆக்னே இதால் ட்ரிகர் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதில் வந்து டீகன்ஸ்ட்ரக்டோட விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தெரியுது அவங்களுக்கு, லைட்டாக வந்து க்ளோயிங் அப்படி இருக்குது, பட் லைட்டாக ஆயிலியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர். இது வந்து ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் ஆக்வாலஜிக்காலேருந்து. இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் வந்து ஆல்ஃபா பியூட்டின்னு இருக்குது. ஸோ தட் உங்களோட ஸ்கின்னை வந்து டல் ஆக்காமல் பிரைட் ஆக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு ரொட்டீன். டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் எவர் த வெதர் இஸ், சம்மராக இருக்கட்டும் இல்லை வின்டராக இருக்கட்டும் இல்லை வந்து எதுவாக வேணால் இருக்கட்டும், சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் சன்ஸ்க்ரீன் தான். இப்போ வந்து ரீசெண்டாக டீகன்ஸ்ட்ரக்டோட இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஒரே விரலில் வந்து நிறைய எடுத்துகிட்டு அது 2 விரலுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு வருதான்னு செக் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி மேட்டிஃபைங்காக இருக்குது. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னுக்குன்னா கண்டிப்பாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து மேக்ஸிமம் கொடுக்குற ப்ராப்ளம் வந்து ஒயிட் காஸ்ட்டு, இன்னொன்று ஆயிலினஸ். இதில் அந்த ப்ராப்ளமே இல்லை. ஒயிட் காஸ்ட்டும் இல்லை, ஆயிலியாகவும் இல்லை. ஸ்கின்னை நல்லா மேட்டிஃபை பண்ணுது. ஸோ நீங்கள் ரெகுலராக வந்து ஆஃபீஸ்லாம் போகிறீங்க, பட் எனக்கு ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் வேணும், மாதிரி மேட்டிஃபையிங் சன்ஸ்க்ரீன் வேணும், ஒயிட் காஸ்ட்லாம் கொடுக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக நான் இந்த சன்ஸ்க்ரீன் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் யூசேஜ் வைஸ் வந்து நான் இப்போ தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ தரேன். ஸோ அகெயின் கொஞ்சம் எடுத்து என்னோடய கழுத்துலலாம் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இதான் என்னோடய மினிமலான ஒரு சிம்பிள் ஒரு மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன். இதை நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் நிறைய பேர் அக்கா நான் காலேஜ் போகிறேன், இல்லை இப்போ தான் பிகினராக இருக்கேன், ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனை இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.